அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் வணக்கம். நான் ராஜு, பிரைம் பப்ளிக் சேரிட்டபிள் ட்ரஸ்டில் ஒரு ட்ரஸ்டியாக இருக்கேன். இந்த வீடியோவானது எங்கு படிக்கலாம், என்ன படிக்கலாம் அல்லது என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம். கடந்த வீடியோவில் மெடிக்கல் ரிலேட்டட் கோர்சஸ் பற்றி பார்த்தோம். இந்த வீடியோவில் இந்திய லெவலில் நடத்தக்கூடிய நுழைவுத் தேர்வு, மருத்துவத்துக்கான நுழைவுத் தேர்வு பற்றி பார்ப்போம். ஆல் இந்தியா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்களா, நியூ டெல்லியில் இருக்குது. இது கடந்த ஆண்டு நுழைவுத் தேர்வுக்கு வெளியிட்ட புத்தகமாகும். இந்த புத்தகத்திலிருந்து நாம் தேவையான அடிப்படை விவரங்களை முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். கோர்ஸ் பார்த்தீங்கன்னா எம்பிபிஎஸ், அதாவது பேச்சுலர் ஆஃப் மெடிசன் அண்ட் பேச்சுலர் ஆஃப் சர்ஜரி, இந்த கோர்சஸ்க்கான அட்மிஷன். இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஆனது எய்ம்ஸ் நியூ டெல்லி மற்றும் பிற எய்ம்ஸ் 6 இடங்களில் அமைந்துள்ள, அதாவது போபால், பாட்னா, ஜோத்பூர், ராய்ப்பூர், ரிஷிகேஷ் அண்ட் புவனேஸ்வர் ஆகிய மொத்தம் 7 இடங்களில் உள்ள எய்ம்ஸ் சென்டர்களுக்கான எம்பிபிஎஸ் கோர்ஸிற்கான அட்மிஷனிற்கான நுழைவுத் தேர்வு ஆகும். இது நியூ டெல்லியில், இது கல்லூரிகளுக்கான விலாசங்கள். இதை பற்றி பிறகு பார்ப்போம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், அதாவது அப்ளிகேஷன் எந்த டேட்ல தராங்க. இங்க பாத்தீங்கன்னா அப்ளிகேஷன் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அட், அதாவது ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதற்கு முக்கியமான தேதி நம்ம மனசுல ஞாபகமா வச்சுக்கணும். கடந்த ஆண்டு, அதாவது 2015ஆம் ஆண்டு, இது பார்த்தீங்கன்னா மார்ச் 14ஆம் தேதி ஆன்லைன் மூலியமாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலியமா போடணும். முக்கியமான விவரம் அது எப்போ முடியும்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 10, 2015 5 மணி மாலை, அதாவது மாலை 5 மணிக்கு இந்த அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் முடிவடையும். இது ரிமைனிங் இன்ஃபர்மேஷன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளிகேஷன் போட்ட உடனே ஃபர்தராக மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முடிஞ்ச பிறகு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம், அதாவது இந்த நுழைவுத் தேர்வானது முழுமையாக கம்ப்யூட்டர் மூலமாக நடைபெறக்கூடிய ஆன்லைன் எக்ஸாம் ஆகும். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஜூன் 1ஆம் தேதி 2015 நடந்தது. இதே போல வரும் ஆண்டு, அதாவது 2016ஆம் ஆண்டும் இது போலவே நடைபெறும். எனவே மேற்கூறிய தேதிகள் சற்று மாற்றம் ஏற்படலாம். ஆனால் நுழைவுத் தேர்வு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக நடைபெறும். ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 18 ஜூன் 2015ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. இது ஒரு மாடல். இது கடந்த ஆண்டு இப்படி பின்பற்றினாங்க, இப்போ வர ஆண்டும் இது மாதிரி பின்பற்றலாம் என்பதற்கான ஒரு முன்மாதிரியான வீடியோவாக அமையும். இது நெக்ஸ்ட் ப்ரொபோஸ்ட் கவுன்சிலிங் ஷெட்யூல் டு பி ஹெல்ட் அட் எய்ம்ஸ், அதாவது எய்ம்ஸ்ல எந்தெந்த நாளில் கவுன்சிலிங் நடைபெறும் அப்படின்னு ஒரு டேட் சொல்லியிருக்காங்க. முதல் கட்ட கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா 6 to 9ஆம் தேதி ஜூலை 2015, இரண்டாம் கவுன்சிலிங் 10 ஆகஸ்ட் 2015, மூன்றாம் கட்ட கவுன்சிலிங் 7 செப்டம்பர் 2015, ஓப்பன் கவுன்சிலிங் 23 செப்டம்பர் 2015. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ஆஃப் த செலக்டட் கேண்டிடேட்ஸ், அதாவது மெடிக்கல் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா உடல்கூறு ஆய்வு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா உடம்புல ப்ராப்ளம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கான டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 10 மற்றும் 11 ஜூலை 2015. இது மற்ற விவரங்கள். நம்ம ரிமைனிங் பார்த்தீங்கன்னா மற்ற 6 எய்ம்ஸில் எப்போ அட்மிஷன் நடைபெறும்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் நடைபெறும். இது அப்ளிகேஷனுக்கு எவ்வளோ பணம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 1000 rupees, மற்ற இதர வகுப்புகள் ஓபிசி மற்றும் மற்ற பிரிவுகளுக்கு என்பிசி அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் நடைபெறும். 1000 ரூபாய் நுழைவுத் தேர்வுக்கான கட்டணமாகும். எஸ்சி மற்றும் எஸ்டிக்கு 800 ரூபாய் நுழை கட்டணமாகும். ஹேண்டிகேப் பர்சனுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. இது அப்ளிகேஷனுக்கான சில ப்ரொசீஜர். எக்ஸாமினேஷன்
இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மூலமா நடைபெறும் ஒரு எக்ஸாமினேஷன் ஆகும். மேலும் இதை பற்றி இந்த 2016ஆம் ஆண்டு எப்போ அப்ளிகேஷன் ஆன்லைன் மூலமாக வெளியிடுவாங்க அதை பற்றி முழுமையான டீட்டெயிலை தெரிஞ்சிக்க www.aimsexams.org என்ற இணையதளத்தை இந்த குறிப்பிட்ட இணையதளத்தை நாம் தொடர்பு கொண்டு அதனை டீட்டெயிலை பெறலாம். மொத்தம் அதாவது எய்ம்ஸ் 7 இடங்களில் மொத்தம் இடங்கள் எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 672. இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து எய்ம்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா 672 மருத்துவ இடங்களுக்கான நுழைவுத் தேர்வாகும். இது இப்போதான் வந்து நம்ம முழுமையான அதாவது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். ஏஜ் வயது பார்த்தீங்கன்னா 15 வயதை அட்டன் பண்ணியிருக்கணும் போட்டிருக்காங்க. அடுத்தபடி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்இ ஸ்கூல் ஆர் இன்டர்மீடியட் சயின்ஸ் ஆர் ஈக்குவலண்ட் எக்ஸாமினேஷன் அதற்கு இணையான படிப்புகளில் இங்கிலீஷ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி ஆஸ் ஏ சப்ஜெக்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஒரு சப்ஜெக்டாகவும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மற்றும் பயாலஜி சப்ஜெக்டாகவும் மெயினாக படிச்சிருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. பர்சன்டேஜ் அதாவது வந்து மினிமம் மதிப்பெண் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மற்றும் ஓபிசி கேண்டிடேட்ஸ் வந்து 60%, எஸ்சி எஸ்டி அண்ட் ஹேண்டிகேப்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா 50% பெற்றிருந்தால் இந்த விண்ணப்பங்களை விண்ணப்பிக்க தகுதியானவர்கள். ஃபாரின் நேஷனல்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு மாணவர்கள் படிப்பிற்கு நியூ டெல்லி அதாவது எய்ம்ஸ் நியூ டெல்லியில் மட்டும் அப்ளிகபிள் இருக்குன்னு போட்டிருக்காங்க. நாட் ரெக்வயர்ட் டு அப்பியர் தி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன். அவங்க வந்து என்ட்ரன்ஸ் எழுத வேண்டாம், அப்படியே டைரக்டா தகுதியானவர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. இது மற்ற இதர ப்ரொசீஜர்கள். இது வந்து எக்ஸாம் பத்தி டீட்டெயில். இது முழுமையாக பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன், மார்னிங் ஷிஃப்ட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் ஷல் பி ஹெல்ட் ஆன் மண்டே 1 ஜூன் 2015. அதாவது கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா 2015 ஜூன் 1ஆம் தேதி திங்கட்கிழமை நடைபெற்றது. த டியூரேஷன் ஆஃப் த எக்ஸாம் ஷல் பி அதாவது எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 3.5 மணி நேரம் அப்படின்னு போட்டிருக்காங்க. த ஆன்லைன் சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வில் பி காண்டக்டட் இன் 2 ஷிஃப்ட்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா 2 ஷிஃப்ட்டுகளாக பிரித்து காலை ஒரு பிரிவாகவும் மதியம் ஒரு பிரிவாகவும் நடைபெறும். இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா 154 சிட்டி அதாவது இந்தியாவில் இருக்கிற 154 சிட்டிகளிலும் நடைபெறும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு டைப் ஆஃப் பேப்பர் அதாவது வந்து எப்படி வந்து எக்ஸாம் பேப்பர் பேட்டர்ன் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம். மெயினாக இது வந்து மிகவும் இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து எப்படி கொஸ்டின் கேட்பாங்க, எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிசிக்ஸ் இயர்பைல இருந்து 60 கேள்வி கேட்பாங்க, நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். கெமிஸ்ட்ரி அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வேதியில இருந்து 60 கேள்வி, பயாலஜி அண்ட் ஜுவாலஜி இந்த 60 கேள்வி, ஜென்ரல் நாலேஜ் 20 கேள்வி. ஆக மொத்தம் 200 கேள்வி கேட்பாங்க. அந்த 200 கேள்விக்கு அடிப்படையில் தான் மார்க் அண்ட் ரேங்க் வந்து அமையும். ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 12ஆம் வகுப்புக்கு அந்த சிலபஸ்ல இருந்து அதாவது அதற்கு தகுதியான ஸ்டாண்டர்ட்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. லாங்குவேஜஸ் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி அந்த 2 மொழிகளும் இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 154 சென்டர்ஸில் வந்து எக்ஸாம் வந்து நடைபெறும். இது வந்து எக்ஸாம் நடைபெறும் ஆன சென்டர்களுக்கான டீட்டெயில்ஸ். எக்ஸாம் பார்த்தீங்கன்னா செல்போன், பேஜர், கால்குலேட்டர், எனி கைண்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் கேஜெட் இஸ் நாட் அலோட். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனோ அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாட்சஸோ செல்ஃபோனோ எதுவுமே வந்து அலோட் இல்லைன்னு போட்டிருக்காங்க. மாணவர்கள் தேர்வுக்கு செல்லும் போது இதனை வந்து தவிர்க்கவும்.
அதுக்கப்புறமா வந்து நுழைவுத் தேர்வு அட்டையுடன், அதாவது அட்மிட் டு கேரி, யூ ஆர் அலோட் டு கேரி ஒன்லி த அட்மிட் கார்டு, ஒன் ஃபோட்டோகிராஃப் ஆர் ஐடென்டி ப்ரூஃப் ஒன்லி. அதாவது வந்து அட்மிட் கார்டோட இங்கே குறிப்பிட்டுள்ள ஏதாவது ஒரு ஓட்டர் ஐடியோ அல்லது ஆதார் அட்டையோ பாஸ்போர்ட்டோ அல்லது ஸ்கூல் ஐடி கார்டோ கொண்டு வரணும். மற்றபடியான அனைத்து பொருட்களும் அங்கே கொண்டு வர அனுமதி இல்லை. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் மார்க்கிங், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக, அதாவது வந்து சரியான விடைக்கு ஒரு மதிப்பெண் வழங்கப்படும். மேலும் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினை வந்து நீங்கள் தவறாக அட்டன் பண்ணியிருந்தால் அதற்கு வந்து 1/3 மதிப்பெண்கள், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா 0.33 மதிப்பெண்கள் குறைக்கப்படும். ஃபார் ரிவ்யூ, அதாவது வந்து ரிவ்யூவில் வச்சுருந்தீங்கன்னா 0 மார்க், அதாவது வந்து நியூட்ரலாக இருக்கும். நாட் ஆன்சர், நீங்கள் வந்து எந்த ஒரு கேள்விக்கும் பதிலளிக்கவில்லை என்றால் அதுக்கும் வந்து நியூட்ரலாக இருக்கும். நீங்கள் வந்து தேர்வு எழுதும் போது நெகட்டிவ் மார்க் இருக்குது என்ற ஒரு கான்செப்டை மனசில் வச்சுன்னு உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்ச விடைகளை மட்டும் அளிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. வணக்கம். இந்த தகவல்கள் நுழைவுத் தேர்வுக்கு போதுமானதாக இருக்கும் என கருதப்படுகிறது. மேலும் இதை பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வீடியோவை பார்த்தவுடன் கமெண்ட் அல்லது வீடியோவில் குறிப்பிட்டுள்ள முகவரிக்கு தாங்கள் தொடர்பு கொள்ளுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறது. மேலும் அடுத்த வீடியோவில் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றி டீட்டெயில்ஸோட பார்ப்போம். நன்றி, வணக்கம்.